ஆனால் அது வந்து இன்னும் எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சு எங்கெங்கெல்லாமா போய் சொன்னாலுமே அது அவருக்கு சொல்கிற நன்றி வந்து பத்தாது. அது வந்து ஒரு சின்ன ஸ்டீலருன்ற ஒரு டீசர் மாதிரி ஒரு ஸ்னீக் பைக் விட்டோம். அதை பார்த்துட்டு வந்து அவர் அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசாக வர்ற ஒரு நியூ கம்மருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். ஸோ அவர் விஷ் பண்ணிட்டாரு அப்படின்றத வந்து நாங்கள் ட்விட்டரில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைனா இன்றைக்கி பாருங்கள் 12 படங்கள் வந்ததில் இன்றைக்கி எங்கள் படங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால் மீண்டும் ஒரு முறை தளபதினா நன்றி. தேங்க்யூ. ஆனால் இது வந்து ஜாலியான படம் தான். சண்டையாக இருந்தாலும் சரி, காமெடி, அதில் இருக்க இமோஷன் எல்லாமே வந்து லைட்டாகவே இருக்கும். படங்கள் இப்போ என்னன்னா எல்லாருக்குமே நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்குது, நிறைய ஸ்க்ராலிங் பண்ணுறாங்க, நிறையா படம் பார்க்குறாங்க. எது பார்த்தாலும் அவங்க மனசை ரொம்ப உள்ள டீப்பாக போய் அழுத்தாமல் ஒரு லைட்டாக ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டீங்க, செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முடியும் போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவான ஃபீலோட இருக்கும். வந்த ரிவ்யூஸ் என்னன்னா சாரி இல்லை ரொம்ப பாசிட்டிவாக இருக்குண்ணா. எதையுமே வந்து இல்லை எதுவுமே வந்து நம்ம பார்க்குற பார்வை தானே. நம்ம வந்து ஒரு உலகத்தில் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதே பார்த்தா நல்லதே நடக்குன்ற மாதிரி தான் அந்த ஒரு இதுதான். இது சோஷியல் மீடியான்றது ஒரு நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாசிட்டிவாகவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம போய் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக எவ்வளவோ செலவு பண்ணோம். பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஈஸியாக ஒரு நல்ல விஷயம் வந்து யாரோ ஒருத்தர் நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நான் சூப்பர்னு சொல்லும்போது அது ஈஸியாக சோஷியல் மீடியாவில் பரவுது. அது பாசிட்டிவாக தான் எங்களுக்கு இருக்குது. ஆமாம், அதெல்லாம் சேர்ந்து கேட்க மாட்டாங்க, எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஏன் இப்போ படத்தோட டேஸ்ட் வந்து இல்லை கண்டிப்பாக நான் என்னென்னா மக்களுடைய பார்வையில் வந்து அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிஜுடைஸ்டு மென்டாலிட்டியோட ஒன்று போடும்போது என்ன ஆகும்னா டெஃபினட்டாக சின்ன படங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க டக்குன்னு வராமல் போயிடுவாங்க. வந்து பார்க்கலாமோ, ஒரு டிசைனர் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க இல்லையா, இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு முடிவு இருக்கும். அவங்க புக் பண்ணலான்னு போகும்போது இப்படி ஏதாவது ஒரு ரிவ்யூ டக்குன்னு போடும்போது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும். அது டெஃபினட்டாக சின்ன படங்களுக்கு பெரிய அளவில் ஒரு அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.